மீனவர்கள் அங்கே மீன் பிடிப்பதற்கான அவர்களுக்கு வலைகளை உலர்த்தி கொள்ளவும் அங்கே ஓய்வெடுத்து கொள்ளவும் அனுமதியை ராமநாதபுரம் ஜமீன்தாரிடமிருந்து பெற்றது. இன்றைக்கு வருவாய்த்துறை கணக்குகளிலே அதாவது மைல்கள் 1250 285 ஏக்கர் நிலம் ராமநாதபுரம் ஜமீனுக்கு சொந்தமாக இருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒன்றிய அரசு அன்றைக்கு 1974 கச்சத்தீவை கொடுத்தது. அன்றைக்கு அவர்களுக்கு சொந்தமில்லாத ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். 76 அங்கே கடல் எல்லை ஸ்ரீலங்கா இந்தியா பார்டர் கடற்கரையிலே அந்த எல்லை உருவாக்கப்பட்ட போது கச்சத்தீவு முழுவதும் இலங்கை பகுதிக்கு சென்று விட்டது. ஒன்றை மட்டும் இங்கே நாங்கள் சொல்லுவோம். 1960ஆம் ஆண்டு அன்றைக்கு இந்த பெருபாரி வழக்கு, அதாவது மேற்கு வங்காளத்துக்கு சொந்தமான பெருபாரி, அதை அன்றைய பாகிஸ்தானுக்கு இந்திய ஒன்றியம் கொடுத்தது. அது எங்களை கலந்தாலோசிக்காமல் கொடுக்கப்பட்டது தவறு என்று மேற்கு வங்க அரசு அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு அன்றைக்கு முதலிலே குடியரசுத் தலைவரிடம் முறையிட்டு அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டார்கள். உச்சநீதிமன்றம் அன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை தந்தது. அதாவது ஒரு மாநிலத்துக்கு சொந்தமான இடமோ எதுவும் வேறு நாடுகளுக்கு கொடுப்பதாக இருந்தால் அந்த மாநிலத்தை கலந்து ஆலோசிக்க வேண்டும். அடுத்ததாக நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் அதற்கான ஒப்புதல் பெற வேண்டும் என்கின்ற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை தந்தது. ஆனால் கச்சத்தீவு விஷயத்தில் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் எந்த விதமான ஒப்புதல் பெறப்பட்டதாக தெரியவில்லை. மாநில அரசை சட்டப்படி கலந்து ஆலோசித்ததாகவும் அங்கே இல்லை. எதுவுமே தகவல்கள் இல்லாமல் உடனடியாக அன்றைக்கு 28ஆம் தேதி அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனேயே அதை பத்திரிகைகள் பார்த்து தெரிந்து கொண்டு 29ஆம் தேதி 74 ஜூன் மாதமே தன்னுடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தையும் அழைத்து நடத்தி அதன் மூலமாக தங்களுடைய தமிழக மக்கள் ஒருபொழுதும் கச்சத்தீவை தாரை வார்ப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு எங்களை சொல்லுகிற அதே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களும் அவர்களுடைய ஆதரவிலேயும் ஒன்றிய அரசு ஏறக்குறைய 16 ஆண்டுகள் இருந்திருக்கிறது. எடுத்துக்கொண்டோமே ஆனால் வாஜ்பாயுடைய அரசிலே ஓராண்டு, நரசிம்மராவ் ஆட்சியிலே 5 ஆண்டு, அதற்கு பிறகு இன்றைய நம்முடைய பிரதமருடைய ஆட்சியிலே 10 ஆண்டு காலம் என்று அவர்களும் ஏறக்குறைய ஒரு 16 ஆண்டு காலத்துக்கு மேலே அவர்களுடைய ஆதரவிலே தான் மத்திய அரசு ஒன்றிய அரசு நடைபெற்றது. நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் மைனாரிட்டி அரசு தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவிலே தான் நடைபெற்றது. அதேபோல் வாஜ்பாய் அரசுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவிலே தான் ஓராண்டு காலம் நடைபெற்றது. தொடர்ந்து இந்த 10 ஆண்டு காலத்திலே அவர்கள் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழு ஆதரவு கொடுத்தது இன்றைய பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு. எனவே 16 வருஷம் நீங்கள் இருந்தீங்க நாங்கள் இருந்தோங்கிறதல்ல, தமிழக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை நாம் இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். உடனே சொல்லுகிறார்கள், அடுத்த வருஷம் தேர்தல் வருது, தேர்தலுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். தேர்தலுக்காக தீர்மானம் கொண்டு வருகிற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அல்ல. கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக எடப்பாடிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்திருக்கிறார். இன்றைய நிலவரப்படி கச்சத்தீவு இந்திய அரசுக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ சொந்தமானது அல்ல என தெரிவித்திருக்கிறார். இந்தியா இலங்கை எல்லை பிரிக்கப்பட்ட போது கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. 16 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒன்றிய அரசை ஆதரித்த அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.